ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வயலுக்கு வந்துட்டோம். வந்தாச்சு பாருங்கள். நான் நாத்தாங்களுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரக்கில் போட்டது எப்படி இருக்குது, நடவு நட்டது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நட்டதெல்லாம் இப்படி தாங்க இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நடவு நட்ட நாற்றுப்புல்ல எப்படி இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு தண்ணி வேணுங்க. நைட்டு விழுந்த மழைக்கு இவ்வளோதான் தண்ணியே வந்திருக்கு. தூரில் கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். காலையில் குருவிலாம் கத்துதில்ல, நல்லா இருக்குல்ல. இப்போயும் மழை பெய்கிறனால தான் இந்த மாதிரி இருக்குது. சவுண்டு கேட்குதா மழை பெய்கிறது? நானே கொடையை பிடிச்சிட்டு தாங்க அந்த விலாங் எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த உயரமாக தெரிகிறதெல்லாம் வந்து நம்ம ட்ரக்கில் போட்டது. ஃபஸ்ட்டு போட்டுட்டு முளைக்கலைன்னு சொல்லி தான் இந்த இது நட்டோம் நாற்று. அதெல்லாம் முன்னாடி வந்துருச்சு, ஒடியாந்துருச்சு கொஞ்சம் உயரமாக. இது நட்டது நடவு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 22 நாள் பிள்ளை, நாற்று பிள்ளை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கரை மண்ணுக்குட்டி ஏற்றுனாங்கள்ல, அது பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த மண்ணு புறம் சரிஞ்சு நம்ம வயலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. மேடு ஆயிரும் அந்த மூளை. இந்த மாதிரி மண் கரைஞ்சி இங்கே வந்துச்சுன்னா. லாஸ்ட் டைமே நம்ம அவ்வளோ மண் வெட்டி நடுவில் கொட்டியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கரை சேர்க்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆபத்தாகவே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த மழை வேறு தூறல் போட்டுகிட்டே இருக்குது. தெரியுதா தண்ணியில் தூறல் விழுது? தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு? நாற்றுப்புல்ல நம்ம நடவு நட்டதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும்ன்ட்டு நினைக்கிறேன். ஏறுங்க, இந்த மலை தூரல் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு போகும்போது ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். சிலுன்னு காற்றடிக்குது. இந்த காற்றுல இந்த பிள்ளைங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மலையோடு அப்படி தான் இருக்குது வயல்வெளி ஃபுல்லாக. ஒன்று ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஆள் தெரியுறாங்கல்ல. அது எதுக்கு அப்படின்னா, நண்டு நத்தெல்லாம் வரும் இந்த சீசனுக்கு. ஸோ அதுக்காக அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களாம் அது மாதிரி தண்ணி கட்ட வந்துட்டா அப்படியே நத்தை நண்டு எல்லாம் பார்க்கலாம். அப்படியே போயிட்டு நம்மளும் பார்ப்போம். வாய்க்காலில் எதுவும் நத்தை நண்டு வந்துச்சுன்னா, அம்மா ஊர் வந்திருக்காங்க, போய் பார்த்து இருந்தால் பிடிப்போமா? வாங்க போகலாம், போய் பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வரப்பு கடலாம் இப்படிதான் இருக்குது பாருங்கள். காற்றுல எவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பக்கத்தில் இதில் தண்ணி கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த தண்ணி இதுக்கு பாய்ச்சிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படி இல்லைன்னா தண்ணி பாய்ச்சுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், வாய்க்கால் தண்ணியிலையும் வரும் நண்டு நத்தை மீன் இந்த மாதிரி தண்ணி வருதில்ல, அதில் வந்தால் பார்த்து பிடிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் தண்ணி. அங்கே நம்ம வயலுக்கு தண்ணி பார்த்தாலும் இங்கே வருங்க நாற்று தண்ணியில் மூழ்கி போய் கிடக்கு. இதுலேயும் தண்ணி கிளியராக இருக்குது. ஒரு நத்தையும் காணும், ஒரு நண்டையும் காணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்ட்ட காட்டலாம் பாருங்க. இந்த ஒரு நத்தை நம்ம எடுக்கலாமா? இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ஊறி போயிட்டுருக்கு. எடுப்போமா? வெற்றிகரமாக நம்ம ஒரு நத்தை எப்படி சிட்டாச்சு எப்படிமா? எவ்வளோ அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக ஊறி போயிட்டுருக்கு. இவனை வந்து இப்போ பிடிச்சிட்டு போகிறோம். கிராமத்தில் இது மாதிரி நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிறத சாப்பிட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நத்தை எவ்வளோ அழகாக ஊறி போயிட்டுருக்கு. எடுப்புமா? எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்ததுமே அழகாக அந்த இதை வந்து ஓட்ட முடிக்கும். எடுத்துட்டேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. வாங்க இன்னும் போய் பார்க்கலாம். இது மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா அப்படியே போகலாமா? வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒருத்தன் மிதந்துக்கு இருக்கான் நான் தண்ணியில். அவனையும் பிடிச்சிருவோமா? இந்த பாருங்கள் இருக்கேன், அவனையும் பிடிச்சிருவோம். வாங்க, இவனோட சேர்த்து அவனையும். இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணியாக கிடக்குறான்னு. இந்த மாதிரி தண்ணிக்கெலாம் நிறைய கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தெரியாது.
கலங்குனா தெரியாது, பியூராக இருந்துச்சுன்னா தெரியும். இப்போ காய்க்கு நல்ல வாய்க்காலில் பற்றி எல்லாம் எவ்வளோ பியூராக இருந்துச்சு, அந்த மாதிரி தண்ணியெலாம் நல்லா தெரியும். நாங்கள் அப்படியே மேலே ஏறி பார்ப்போம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பிடிச்சிருக்காங்க. இங்கே இருங்க, எவ்வளோ பெரிய நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம பிடிச்ச நத்தையே போடுவோம். இங்கே பற்றியெல்லாம் வாங்க போய் பார்க்கலாம் அந்த பக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போவோம். பார்ப்போம், நம்ம கண்ணில் மறுபடியும் படாமலா போயிடும். வாங்க. ஆமே ஐயோ ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த தண்ணியில் தான் வந்தது நம்ம பிடிச்சது. இப்போ சென்னையில் மீன்லாம் வந்துருக்கணும் பாருங்க. மீன் ஒன்று சேர்த்து போய் கிடக்கா. அந்த மாதிரி வர்றத மீன் வாய்க்கால் மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் வந்து வாய்க்கால் மீன் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கோ. இப்போ பாருங்க எப்படி இருக்குங்க. பேசாம இருமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தன் எங்கள் அண்ணில் பட்டுட்டானே. அவனை பிடிச்சிருவோமா? இருங்க பிடிப்போம். இந்த ஒருங்க இருக்கேன். இதோ மூடிட்டோன்னா இவனை போட்டுருவோம் வாளிக்குள்ள. இங்கே பாருங்க போட்டாஷ். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எப்படி இருக்குன்னு ஜாலியாக இருக்குது. தண்ணியில் நடக்கவே. ஆனால் வந்து சளி பிடிச்சிச்சின்னா விடாது, இந்த தண்ணிலாம் ஆகாது. ஆனாலும் இருந்தாலும் நண்டு நட்டை பார்க்க வந்திருக்கோம். பார்ப்போம். இங்கே பாருங்கள், கொக்கு எவ்வளோ பக்கத்தில் அழகாக இருக்குல்ல. எவ்வளோ தைரியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் நிற்கிது, பறந்து போகுதில்ல, அழகாக இருக்குல்ல பார்க்க. ஏறுங்க, ஒருத்தன் மட்டும் எவ்வளோ தைரியம். நான் நிற்கிறேன் பார், அப்படி நிற்கிறேன். இன்னும் பறந்து அழகாக அந்த தேக்க மரத்தில் உட்காந்துருச்சு. இன்னொன்று நிற்கிது, இதுவும் பறந்துருச்சு. கிளியும் கத்துது, நானே இருக்கேன் என்னையும் சொல்லுன்ட்டு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, பச்சை பசேன்னு இருக்குது. இந்த லைஃப்பை மறந்துட்டு தான் சிட்டிக்கு போகிறோம் நம்மலாம். இந்த மாதிரி குருவி, குயில், காக்கா இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற இப்படி வெறும் வண்டி சவுண்டு, காரு, பைக்கு சவுண்டோட, பில்டிங்கோடு போயிட்டு இருக்கிற அந்த லைஃப் எப்படி? இதுதாங்க லைஃபு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பறவைங்களை பார்த்துட்டு அழகாக இயற்கையாக சாப்பாட்டு நாத்தாங்கள் பார்க்கலான்ட்டு வந்தோம். அப்படியே பாருங்கள், அந்த வியூ செம்மையாக இருக்குல்ல. அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணலான்ட்டு காட்டுறேன். பாருங்கள், கிளி கூட கத்துது. மழை வேறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெருசாக வர தொடங்கிடுச்சு. இந்த vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த இடத்துல இந்த வெள்ளை வேஷ்டி மாதிரி கட்டி குச்சியில் பறக்க விட்டுருக்காங்களே, இது எதுக்கு தெரியுமா? இது வந்து நம்ம மனுஷங்க நின்னா எப்படி வந்து பறவைங்க வராதுகளோ, கொக்குக்காக இது வந்து கொக்கு வந்து ஆள் நிற்கிறாங்கன்னு நினச்சி பறந்து போயிருங்க, வராது பக்கத்துலேயே வயலுக்குள்ள. ஏன் கொக்கு வருதுன்னா புழுக்கள் சாப்பிட வரும். புழு இருந்தால் தானே நம்ம மண் வளம் கெடாது. ஸோ அதுக்கு வேண்டி இந்த குச்சியில் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.